ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதன்னோ தந்தி பரஸ்ரோதியாத். ஓம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசும் சாந்தம் சிவம் அமிதம் அனித்ய ஓம் ஹரிம் ஆயித்ய ஆயுஷ சோமி மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சன்பீச்ச ராகுக்கு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய அந்த அற்புதமான ஜோதிட கலை, அந்த ஞானத்தை, அந்த ஞானத்தில் உள்ள அத்தனை யோகங்களையும் உங்களுக்கு வழங்க இந்த பாலச்சித்தர் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது வார பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் அதாவது புரட்டாசி 13 முதல் புரட்டாசி 19 வரை, இதற்குரிய ஆங்கில தேதி 29/9/2025 முதல் 5/10/2025 வரை. 29/9/2025 முதல் 5/10/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். அதாவது பொதுவா குரு பகவான் மட்டுமே நல்ல பணம் பதவி தருவார், நல்ல செல்வத்தை தருவார் அப்படின்ற ஒரு பொதுவான, எல்லாருக்கும் ஒரு பொதுவான விதி. குரு பகவான் மட்டுமே தனத்தையும் செல்வத்தையும் தருவதில்லை. மற்ற கிரகங்கள் கூட கோச்சாரத்தில் சில அற்புதமான இடத்தில் அமர்ந்து விட்டால் மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை சிறிது நாட்களில் ஏற்பட்டுவிடும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் சுக்கிரன் சேர்ந்து இருந்தாலும் பரிவர்த்தனை ஆனாலும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்திவிடும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்திவிடும். குரு மட்டுமே பணம் பதவி செல்வத்தை கொடுப்பார் என்பது ஒரு புறம், அதை மட்டும் வைத்து பார்க்க முடியாது. மற்ற கிரகங்களுடைய ஒரு வலிமை அந்த கோச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அது மிகப்பெரிய செல்வத்தையும் பதவியும் தொழில் வளத்தையும் முக்கிய யோகங்களையும் நல்ல திருமண யோகத்தையும் கொடுத்துவிடும். அப்படிப்பட்டதை ஒரு நுட்பமான முறையில் ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடிய, தற்போது இருக்கக்கூடிய கடந்த வாரத்தில் ஏற்பட்ட கிரக அமைப்புகள் என்ன, இந்த வாரம் என்ன கிரக அமைப்புகள் ஏற்பட்ட, அதனால் என்னென்ன தொழில் செல்வங்கள், தொழில் வளங்கள் பெருகப் போகின்றது, செல்வங்கள் பெருகப் போகின்றது, நல்ல திருமண யோகங்கள் ஏற்பட போகின்றது, இதில் என்ன பாதகங்கள் என்ன, யோகங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இதற்கு என்ன நிவர்த்தி, என்ன பரிகாரம், நல்ல யோகங்கள் இந்த வாரத்தில் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன நல்ல திடீர் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை விளக்கமாக ஆதாரப்பூர்வ, நல்லா கவனிக்கணும், ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன். புரிஞ்சுட்டீங்களா? கோச்சாரத்தில் ஒரு கிரகங்கள் ஒரு சிறிய காலம் இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்திவிடும், மிகப்பெரிய தன யோகத்தை, செல்வயோகத்தை கொடுத்துவிடும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் எந்தெந்த இடத்தில், அதாவது ஒரு மொத்த பலன்களை, ஒரு மாத பலன்களை கூறுவதை விட அந்தந்த வார கிரக அமைப்புகள் ரொம்ப துல்லிதமான முறையில் கொடுக்கப்படுகின்றது உங்களுக்கு. ஒவ்வொருவருக்கும் துல்லிதமான முறையில் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை வைத்து உங்கள் யோகங்கள் இங்கே சிறப்பான முறையில், அற்புதமான முறையில் உங்களுக்கு பலன்கள் இங்கே வழங்கப்படுகின்றது. ஆக இது கடந்த காலங்கள் என்னென்ன தோஷங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன பாதிப்புகள், இந்த வாரம் என்னென்ன யோகங்களை நீங்கள், சிறப்பான யோகங்களை, என்னென்ன யோகங்களை அனுபவிக்க போகிறீர்கள், இதில் என்ன அற்புதமான ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, என்ன சுபகாரியங்கள் நடக்கப் போகின்றது, இதில் என்ன தெய்வ வழிபாடை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். ஆக மீண்டும் இங்கே ஒரு விஷயம், இது பொது பலன்.
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா பிரம்மன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தலையெழுத்து எழுத மாட்டார். இப்போ மீன ராசி மேச ராசின்னா இங்கே சொல்கின்ற பலன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்க போகிறதில்ல. இதில் வந்து ஏதாவது சரியாக நடக்கலை அப்படின்னு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கண்டிப்பாக அதில் மோசமான தசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்படும். அதுக்கு வித்தியாசம் வரும். அப்போ உங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனைகள் அது எப்போ சரியாகும் அப்படின்னா அதற்கான விதிகளை, அதற்கான யோகங்கள் எப்போ நடக்கும், அதுக்கான குறைபாடுகள்லாம் எப்போ நீங்கும், அதற்கான தோஷங்கள்லாம் எப்போ நீங்கும், அதுக்கு என்ன செய்யலாம்ன்றது பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தில் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய எதிர்கால விதி எப்படி இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆக இப்போ வந்து எல்லா ராசிக்குமே மேஷம் முதல் மீனம் வரை எல்லா ராசிக்குமே இந்த வார பலன்களை ஆதாரபூர்வ கிரக அமைப்புகளுடன் அனைத்து யோகங்களையும் இங்கே உங்களுக்கு வழங்கப் போகிறேன். வார பலன்கள் துலா ராசினர்களே, உங்களுக்கான வார பலன்கள் நல்ல கவனிங்க. ஒரு விறுவிறுப்பான காலம். எத்தனையோ ஒரு தடைகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள், பண முடக்கங்கள், ஏமாற்றங்கள். எவ்வளவு புத்திசாலித்தனமா, நல்ல புத்திசாலித்தனம் திறமையா இருப்பீங்க. சில நேரங்களில் உங்களையும் ஏமாத்திடுறாங்க. என்ன பண்றது? உங்களையும் ஏமாத்திடுறாங்க. ஏன்னா காசு போய் முடங்கி போயிடுது. அது எப்படா வரும்னு தெரியல. அதெல்லாம் வரக்கூடிய காலங்கள் இப்போ. ஏன்னா இப்போ உங்களுடைய துளாராசிக்கு 2-7 செவ்வாய் உங்கள் இடத்துல இருந்து குரு பார்க்கும் பொழுது, இதுவே ஜனன ஜாதகத்தில் இருந்தால் தோஷம். ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் தோஷம். இப்போ கோச்சார ரீதியாக இருக்கும் பொழுது அந்த இடத்தை உங்களுக்கு, அதாவது இந்த அவரே 3-6 செவ்வாயை பார்ப்பதால், அப்போ பூமிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலால் ஏற்பட்ட பிரச்சனைகள், புரிஞ்சுட்டீங்களா? அது கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள், உறவுகளால் ஏற்பட்ட பண முடக்கங்கள், இதெல்லாம் ஒரு சுமூகமான முடிவுகள் ஏற்பட்டு அதன் மூலம் வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது டெஃபினட்டாக, அது வந்து சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? அதனால் துலா ராசிக்கு இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான காலம். அதாவது இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு காலம், இழந்ததை மீட்கக்கூடிய காலம். அதில் வந்து மாற்றமே இல்லை. மேலும் வந்து உங்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவன் 12ஆம் இடத்து சூரியனோடு சேர்ந்து வலிமை பெற்றிருப்பது நமக்கு நினைத்த காரியங்களை வெற்றியடைந்து பூமி, இடம், சொத்துக்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை, தொழில் வளத்தை, முன்னேற்றத்தை, சேமிப்பு அதிகமாக்கக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கக்கூடிய சேமிப்புன்னா, அப்போ வராத காசு, எப்படியாவது காசு இல்லை அந்த காசு வரணும், இந்த காசு வரணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் காசு பணம் வந்துடும் அர்த்தம். ஏன்னா 12ஆம் விரயஸ்தானம், அந்த விரயஸ்தானத்தில் வந்து ஆட்சி வரும்போது, சூரியனோட சேர்ந்து ஆட்சி வரும்போது உங்களுக்கு அந்த விரயஸ்தானத்தில் பணம் வந்து சேரும்னு அர்த்தம். விரயம் இல்லாமல் விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்றால் பணம் விரயமாக பணம் வந்து சேரும் அப்படின்றது அதனுடைய அர்த்தமே தவிர, அதில் வந்து வேறு மோசமான கிரகங்கள் இருந்தால் பணம் விரயமாகிடும். அது 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்போ விரயமாகாது, விரைவான பணங்கள் யோகங்கள் வந்து சேரும் அப்படின்றது அதுக்குரிய அர்த்தம். கொஞ்சம் அடுத்து இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி ராகு வக்ரமாக இருக்கும் பொழுது அது பாருங்கள், ரொம்ப ஒரு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பூரி சொத்தில் வந்து பெரிய பில்டிங் கட்டிடுவீங்க. ஆசைப்பட்ட மாதிரி பெரிய பில்டிங், பெரிய பிரம்மாண்டமான பில்டிங் கட்டுவீங்க. எவனுமே இப்படி கட்டடம் கட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய கட்டடம் கட்டியிருப்பீங்க. பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப அற்புதமான அமைப்பு. ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் இடத்துல இருந்து அந்த பூர்வபுணி ஸ்தானத்தில் சனி ராகு இருக்கும் பொழுது பிரம்மாண்டமாக, ஏன்னா புரட்டாய் நட்சத்திரம் குபேர நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ பூர்வீகத்தால் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட படைப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல குரு வேற பார்க்குறாரு, குரு வேற பார்க்குறாரு. சரி, இப்போ அடுத்ததாக துளாராசிக்கு தொடர்ந்து பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து அந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது திரிகோணஸ்தானத்தை 5ஆம், பல உயர்வுகள், பல முன்னேற்றங்கள், பல செய்கின்ற முதலீடுகள், முன்னேற்றங்கள், பேரும் புகழும் எடுப்பதற்கு வாய்ப்புகள் கொடுக்கும். சரியா? அடுத்து உங்களுக்கு துலா ராசிக்கு அதிபதியும் 8ஆம் அதிபதியும்
1 8க்குரிய சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த கேதுவோட சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம அதாவது என்னதான் ஒரு புறம் பணம் வந்தால் திரும்ப ஏதாவது போய் கண்ணை மூடி காட்டில் விட்ட மாதிரி திரும்ப அந்த பணம் வேற எங்கேயா போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். கவனமாக இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு பணம் வந்திருக்கோம், சரி இங்கே வந்துச்சுன்னா இது போய் இப்படி செய்யும் சொல்லி கண்ணை மூடி வேற எங்கேயா போய் அந்த பணத்தை முடைக்கிறக்கூடாது. பத்திரமா வைக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி லாபாதிபதி போய் 11ஆம் இடத்துல வந்தால் அது தேவையில்லாத காசு பணத்தை விரையமாக்கி ஒன்றுமில்லமாக்கி விட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் அந்த லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது ஒரு பாதிப்பு பாதகஸ்தானம் பேர். பெண்களால் பாதகம் வரக்கூடிய செல்வத்தால் சில பாதகத்தை ஏற்படுத்திடும், நண்பர்களால் பாதகத்தை ஏற்படுத்திடும். எப்போ அப்படி செய்யலாமா அப்படி செய்யலாம்னு ஒன்றும் இல்லை, பேசாமல் இருப்பான்ருக்கு. காசு உங்கள்கிட்ட இருக்கிற தெரிஞ்சு எப்போ இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, இதில் இவ்வளோ போடு, 4 பேர் சேர்ந்துட்டாங்க, நீ ஒரு ஆள் 5ஆவது ஆளா பார்ட்னராக சேர்ந்துக்க, ஒன்றும் சேரவன், பேசாமல் கொஞ்சம் நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. சரிங்களா? ஆக இதுதான் அந்த வாரத்தினுடைய சிறப்பு அமைப்புகள். அதாவது நிறை குறைகள், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படின்ற கிரகங்கள் ஆதாரப்பூர்வ எங்களுடைய தன்மையோடு கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உட்காந்துருக்கோ அதற்குரிய ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளோடு உங்களுக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? அது எந்தவித மாற்றமே இல்லை. இதில் என்னன்னா 1ஆம் தேதி மட்டும் புதன் உங்கள் இடத்துக்கு வந்துடுறார். 9ஆம் அதிபதி உங்கள் இடத்துக்கு வரும்போது நீங்கள் சிறந்த உயர்வு அடைவதற்கான நல்ல யோகங்கள் ஏற்படும். பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியே 1/10/2025 துலா ராசிக்கு வந்துடுறார். அப்போ துலா ராசிக்கு மேல் நல்ல முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படும். ஆக துலா ராசினர்களே இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ரொம்ப நாள் ஏதாவது நடக்காமல் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை, அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தலையெழுத்து இருக்காது. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.